جاءه قومه وجاءه قومه يهرؤون إليه ومن قبل كانوا يعملون السيئات قال يا قوم هؤلاء بناتي هن أطهر لكم فاتقوا الله ولا تخزوني في ضيف أليس منكم رجل رشيد صدق الله العلي العليم. புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தில் எண்ணிலடங்காத உயிர் ஜீவராசிகளை படைத்து அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்கும் அதற்கு ஏற்றாற்போல் கிருபை செய்யக்கூடிய வல்ல நாயனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்வினை அன்னாரின் அடிச்சுவற்றினை அடிபிரளாமல் அவ்வாறே பின்பற்றி வாழ்ந்து வந்த அன்னாரின் குடும்பத்தார்கள், அன்னாரின் தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுகதாக்கள், சாலிஹின்கள், குறிப்பாக இந்த காணொளியில் இணைந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் இன்னும் இணைய இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் வாரம் வாரம் புதன்கிழமை நாம் குர்ஆனுடைய வசனங்களை கருத்து பரிமாற்றம் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்த வாரம் சூரத்துல் ஹூதில் 77வது ஆயத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம 78வது ஆயத்து, சூரத்துல் ஹூதில் 78வது ஆயத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்தை அல்லாஹ் எப்படி புரட்டி போட்டான், அவங்கள எப்படி அந்த ஊர் மக்களை என்னென்ன தண்டனைக்கு உள்ளாக்கினா அப்படிங்கிறத போன வாரம் அந்த விஷயத்தோடு நிப்பாட்டி இருந்தோம். இங்கே அல்லாஹ் அந்த மக்களை புரட்டி போட்டான், ஊரையே தலைகீழாக புரட்டிட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் புரட்டினாங்க, அந்த மலக்கு 3 மலக்குமார்களும் புரட்டிட்டாங்க அப்படிங்கிற சம்மந்தம் பேசியிருந்தோம். அதே மாதிரி அந்த ஊர்வாசிகளை அழித்ததிலிருந்து அந்த முன்பு வாழ்ந்த சமுதாயத்திற்கும் இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒரு படிப்பினையாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கிறோம். ஏண்டாக்க ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல போகும்போது நமக்காக வேண்டி சொல்கிற மாதிரியே இங்கே விஷயங்களை கொண்டு வர்றாங்க. ஏன் அப்படின்னாக்க, நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு வர்றோம், ஒவ்வொரு சமுதாய மக்களையும் எந்தெந்த விஷயங்கள் மூலம் அல்லாஹ் அழிச்சான் அப்படிங்கிறத வரிசையை பார்த்துட்டு வரும்போது இப்போ சமீப காலங்களில் நடக்கக்கூடிய சில இயற்கை பேரிடர்களும் அதற்கு சான்றாக ஒரு உதாரணமாக நமக்கு இருக்குது. நமக்கு பயங்காட்டுற மாதிரியே ஒரு சூழ்நிலை இருக்குது. அல்லாஹ் எல்லாத்தையும் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். இயற்கை பேரிடர்களிலிருந்து அல்லாஹ் அந்த அளவில் நம்மளை சாட்டிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய கோப பார்வையில் அல்லாஹ் நம்மளை கொண்டு போயிடக்கூடாது. அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். சரி, அந்த மக்களுக்கு வெறுமனே புரட்டி போட்டது மட்டும்தானா அப்படின்னாக்கா, முஃபஸ்ஸிரீன்களுக்கு மத்தியில் 2 விதமான கருத்துக்களை கொண்டு வர்றாங்க. ஒன்று உள்ளூரில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அந்த ஊர்வாசிகளை என்ன செஞ்சாங்க, அந்த அவங்கள பூராத்தையும் தலைகீழாக புரட்டி அந்த மக்களை அல்லாஹ் அழிச்சான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. இன்னொன்று இந்த ஆயத்திலேயே வருது, சுடப்பட்ட மண்ணால் என்ன செஞ்சோம், அந்த கல்லால் அவங்கள அடித்தோம். அந்த கல்லில் ஒவ்வொரு கல்லுலையும் ஒவ்வொருத்தவங்களுடைய பேர், யார் மேலே அந்த கல் விழுகணுங்கிறத அல்லாஹ் அந்த பேரில் எழுதி வச்சுருந்தான் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. கல்மலை பொழியப்பட்டு அவர்கள் என்ன செஞ்சாங்க, அழிக்கப்பட்டாங்க. சில பேர்த்து அப்படியே அழிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல முஃபஸ்ஸிரீன்கள் கொண்டு வர்றாங்க. குர்ஆனுடைய ஆயத்துக்களும் அதுதான். அல்லாஹ் இந்த வசனத்தில் அதான் சொல்லி காமிக்கிறான், சுடப்பட்ட கற்களால் அவர்களுக்கு என்ன செய்ய, கல்மலை பொழியப்பட்டு அவர்களுக்கு என்ன செஞ்ச அழிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காமிக்கிறான். இங்கே சுடப்பட்ட கல் அப்படின்னாலே மண் இருக்கு இல்லையா, மண் பானை, இதெல்லாம் சுட்டு கொண்டு வர்றதான். அதில் வீரியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த மண்பானையை வச்சு ஒருத்தர் அந்த உடஞ்ச ஓடு இருக்குல்ல, மண்பானையிலேருந்து உடஞ்ச ஓடு, அதே மாதிரி மண் சட்டியிலேருந்து உடஞ்ச ஓடு இருக்குல்ல, இதை வச்சு கொஞ்சம் லேசாக ஒருத்தர் அடித்தோம்னா வடி பலமாக விழுகும் அடி. அப்போ அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல சுடப்பட்ட கற்களால் அவர்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம், இந்த மாதிரி அவர்களுக்கு தண்டனையை கொடுத்தோம், பனிஷ்மெண்ட் கொடுத்தோம் அப்படிங்கிற இந்த ஆயத்தில் கொண்டு வர்றோம். சரி, இந்த கடலை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதனால தான் போன வாரம் அதோடு நிப்பாட்டினது. இந்த கடலை பொறுத்தவரையிலையும் சாக்கடல் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. இன்னொரு இடத்துல மரணக்கடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இது கிழக்கு ஜோர்டான் இருக்கு இல்லையா, கிழக்கு ஜோர்டானுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையில இருக்குது அப்படின்னு கொண்டு வர்றாங்க. அது வடக்கு திசையில இருந்து தெற்கு திசை வரை சுமார் 500 மைல் நீளத்தில் இந்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த கடல் இருக்குது அப்படின்னு சொல்ல சாக்கடல் அப்படிங்கிற அந்த கடல் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு. 10 மைல் அகலம், 10 மைல் அதனுடைய அகலம் 10 மைல் அளவுக்கு இருக்குது அப்படின்னு கொண்டு வர்றாங்க.
சரி, இது ஏறத்தாழ 405 ஸ்கொயர் ஃபீட் சதுர மைல் பரப்பளவில் இது இருக்குது. இந்த சாக்கடல் அப்படிங்கிறது இது அங்கே இருக்குது. இந்த சமுதாயத்தாருக்கு தான் என்ன செய்யப்பட்டது, நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் அனுப்பியிருந்தான், நபியை அனுப்பியிருந்தான். ஆனால் அந்த நேரத்தில் இந்த கிராமம் இந்த ஊர் ரொம்ப செழிப்பாக இருந்திருக்கு. ஆனால் அந்த மக்கள் என்ன செய்யலை, அல்லாஹ்வை ஏற்றுக்கிறாத காரணத்தினால அந்த ஊரையே அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், அழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாங்க. சரி, இதை இன்னொரு விஷயத்தையும் கொண்டு வர்றாங்க. இதை சதம் பள்ளத்தாக்கு அப்படின்ட்டு பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்குது அப்படின்ட்டு ஜவாஹிருல் குர்ஆனுடைய இமாம் அவங்க பதிவு பண்ணுறாங்க. அல்லாஹ் ஆலம். சரியா, இது மொத்தத்தில் இந்த ஊரே புதஞ்சிருச்சு அப்படின்ட்டு எழுதுறாங்க. அந்த கடலுக்குள்ளேயே இந்த கடற்கரையில் இருந்ததுனால இந்த ஊர் அழிஞ்ச பின்னாடி என்ன செய்யுச்சுனாக்கா, கடல் தண்ணி பூரா என்ன செஞ்சுட்டு அந்த ஊர் இருந்த இடமே தெரியாமல் அல்லாஹ் ஆக்கிட்டான். அல்லாஹ் நினச்சான்னு சொன்னாக்க ஒரு நிமிஷம் நொடி தான் எது இருக்குது எது இல்லை அப்படிங்கிறது அவனுடைய கண்ட்ரோலுக்கு மட்டும்தான் தெரியும். மற்ற நம்மள மாதிரி படைப்பினங்களுடைய கண்ட்ரோலுக்கு அது தெரியாது. அல்லாஹ் நினச்சான்னு சொன்னாக்க ஒன்றை ஆக்கவும் முடியும், ஒன்றை அழிக்கவும் முடியும். எந்த விதமான அடையாளங்களும் இல்லாமல் அல்லாஹ் ஆக்க முடியும். அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி சில உதாரணங்கள் ஒரு ஒப்புமையாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னாக்க இந்த கடல், சரி, அந்த ஊரை கடல் தண்ணி ஆக்கிரமிச்சிருச்சு. ஃபுல்லாக அந்த ஊர் இருந்த இடமே தெரியாமல் ஃபுல்லாகவே கடல் தண்ணி வந்துருச்சு. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, இதை எவ்வளோ கொடூரமானதாக அல்ல ஆக்கிட்டான் அப்படின்னாக்க, அந்த கடலுக்கு மேலே கூட இந்த கடல் தண்ணி ஆக்கிரமிச்சு அந்த ஊரை ஃபுல்லாக நிறைச்சிருச்சு இல்லையா, அந்த நிறைச்ச இடத்துல கூட மேலே பறவை இனங்கள் கூட பறக்க முடியாத அளவுக்கு அந்த இடம் அவ்வளோ சூடாக இருக்கும் அப்படின்னு எழுதுறாங்க. அதே மாதிரி கடல் அப்படின்றாலே கடலுக்குள்ள என்ன இருக்கணும், சில உயிரினங்கள் உள்ள இருக்கணும். மீன், கடல் குதிரை, அதே மாதிரி கடல் சார்ந்த உயிரினங்கள் என்ன செஞ்சிருக்கணும், அந்த கடல் பகுதியில் இருக்கணும். ஆனால் இந்த சாக்கடல் பகுதியில் எந்த விதமான உயிரினங்களும் இல்லை, வாழ தகுதியற்ற கடலினம் கடல் பகுதி அது அப்படின்னு சொல்லிட்டு கடல்சார் ஆராய்ச்சியாளர்கள் அதை நிரூபிக்கிறாங்க. அதுக்கு என்ன அவங்க ஆதாரமாக கொண்டு வர்றாங்க அப்படின்னாக்க, இந்த சாக்கடல் பகுதியை இந்த ஊரை ஆக்கிரமித்த பின்னாடி அந்த இடம் எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஆழமான பள்ளமாக மாறிடுச்சு. இவங்க தூக்கி அடித்தாங்கல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி மாற்றினாங்க இல்லையா, தலகால புரட்டினாங்கல்ல, தலகால புரட்டின பின்னாடி அந்த இடத்துல ஒரு பள்ளமாகவே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. அல்லாஹ் அலம். சரியா, இந்த பள்ளம் அது ஆன பின்னாடி அந்த இடத்துல தண்ணி அதிகமாகிருச்சு. அந்த தண்ணியினுடைய அடர்த்தி, அந்த வெயிட் இருக்குல்ல, தண்ணியினுடைய எப்பவுமே சில இடங்களில் பார்த்தோம்னாக்க ஊத்து இருக்கும். அந்த ஊத்தில் மாட்டிடக்கூடாது. ஏன்டா அந்த இடம் கொஞ்சம் மண் என்ன இருக்கும்னாக்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதில் போய் கால் மாட்டுச்சுன்னு சொன்னாக்க உள்ளே இழுத்துரும். அது ரொம்ப ஆழமாக இருக்கும், உள்ளே இழுத்துரும். அதனால தான் அந்த நீச்சல் அடிக்க போகிறவங்க, நீச்சல் அடிக்கிறவங்க கடலாக இருந்தாலும் சரி, அல்லது ஆறுகளாக இருந்தாலும் சரி, குளங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஊற்றுக்கண்களில் கால் வச்சாங்கன்னா மாட்டிக்கிடுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ அந்த மாதிரி இந்த அடர்த்தி அதிகமாக இருக்குது, தண்ணியினுடைய அடர்த்தி இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. இது ஒரு காரணம். அந்த இடத்துல எந்த விதமான உயிர்களும் வாழாததுக்கு காரணம், கடல்சார் உயிரினங்கள் அந்த இடத்துல வாழாததுக்கு காரணம் இதுதான் அப்படின்ட்டு முதல்ல அவங்க சொன்னக்கூடிய ஒரு ரிசர்ச் பண்ணி சொன்னக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தோம்னாக்க, அந்த தண்ணியில் அந்த இடத்துல இருக்கிற தண்ணியில் மட்டும் எந்த ஊர் அழிச்சாங்களோ அந்த இடத்துல தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த கடல் தண்ணியில் மட்டும் ஜிப்சம் சொல்லக்கூடிய அந்த ஒரு திரவம் அதிகமாக ஜிப்சம் இருக்குது. பொதுவாகவே எல்லா கடல்லையும் இந்த ஜிப்சம் சொல்லக்கூடிய இந்த பொருளும், அதே மாதிரி பொட்டாசியம் சொல்லக்கூடிய அதுவும், மெக்னீசியம் சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களுமே கடல்ல சராசரி எல்லா விதமான கடல்கள்லையும் இருக்கும். ஆனால் அளவு என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னாக்க 3% தான், 3% தான் அது எல்லா கடல்லையுமே இருக்கும். இதை விட அதிகமாக எந்த கடல்லையும் இருக்காது. ஆனால் இந்த சாக்கடல் பகுதியில் இந்த 3மே ஜிப்சம், பொட்டாசியம், மெக்னீசியம், இந்த 3ம் 25 விழுக்காடுகள் அதிகமாக இருக்குது. 3ங்கிறது ரொம்ப சராசரியான ஒரு அளவு. ஆனால் 25ங்கிறது பன்மடங்கு இது உயர்ந்து போய் நிற்கிது. அதனால தான் கடல்சார் உயிரினங்கள் அந்த இடத்துல வாழ முடியலை. அதே மாதிரி இந்த கடல் தண்ணியில் ஏன் மேலே பறவைகள் பறக்கிறதில்ல, சரி, உள்ள கடல்சார் உயிரினங்கள் இருக்காதது காரணம் சொல்லியாச்சு. அந்த 3 பொருட்களும் அளவு, அந்த 3 பொருட்களுடைய அளவு 25 விழுக்காடு இருக்கிறதுனால அந்த இடத்துல கடல்சார் உயிரினங்கள் எதுவும் தங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மேலே ஏன் பறக்க முடியல, அதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா? அப்போ அதுக்கு என்ன காரணம் சொல்ல வர்றாங்க அப்படின்னாக்க,
தண்ணியில் வந்துட்டு ஒவ்வொரு நம்ம தண்ணியில் வந்துட்டும் சராசரி 383 மில்லியன் கியூபெக் அந்த மீட்டர் அளவு அது வந்து ஆவியாக போய்கிட்டே இருக்கும். இது வந்து சராசரி 1 மில்லியன் டன் பொட்டாசியம் கிடைக்கும். அதை வந்து சராசரி அதை ஆவியாக போச்சுன்னு சொன்னாக்கா அதுலேருந்து ஒரு பொட்டாசியம் கிடைக்கும், 1 மில்லியன் டன் பொட்டாசியம் கிடைக்குன்னு எழுதுகிறாங்க, சரியா. ஆனால் இங்கே வந்து இது அதிகமாக கிடைக்குது. இதனுடைய டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால பறவைகளை சுட்டு எரிச்சிரும். எந்த அளவுக்குன்னு சொன்னாக்க சராசரி கடலில் வந்து 383 மில்லியன் கியூபெக் மீட்டரை வந்துட்டு அது ஆவியாக்குது சராசரி கடல். ஆனால் இங்கே வந்து அந்த சாக்கடல் வந்துட்டு சராசரி ஆற்றுலேருந்து போகக்கூடிய தண்ணி கடலில் போய் கலக்க போகும்போது சராசரி 25 லட்சம் மெட்ரிக் டன் அளவு உள்ள தண்ணிகள் ஆவியாக போயிடுது. அப்போ அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக்கி அதை என்ன செய்யுது அப்படின்னாக்க மேலே எது போனாலும் கருகக்கூடிய அளவுக்கு அந்த இடம் ஆக்கி வச்சுட்டான். அல்ல பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அப்போ இந்த மாதிரி உள்ள நிலைமைகள் அந்த சாக்கடலுக்கு எல்லாம் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறாங்க. இதை வந்து ஜவாஹிருல் குர்ஆனுடைய இமாம் வந்து ஜஸ்டிஸ் மௌலானா தகி உஸ்மானி அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் வந்து அவர் வந்து ஒரு நூல் ஒன்று எழுதியிருக்கிறாரு. ஜஹானே தீதா அப்படின்ற ஒரு கிதாபில் இருந்து இவங்க எடுத்து எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய கிதாபில் இருந்து ஜவாஹிருல் குர்ஆனுடைய இமாம் நமக்கு எடுத்து காமிக்கிறாங்க. மொத்தத்தில் அல்லாஹ்வுடைய கோப பார்வைப்பட்ட இடங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒப்பு உதாரணங்கள் நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சொல்லிட்டு வர்றான். நம்ம ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுலையும் முடிக்க போகும்போது அவங்கள இதனால தான் நான் ஆளிச்சேன், இப்படிலாம் அவங்க செஞ்சாங்க, அதனால தான் அவங்களை அழிவுக்குள்ளாக்கணும் அப்படின்ற விஷயத்தை அல்லாஹ் இங்கே பதிவு பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறான். எங்கே இருந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொட்டு அதுக்கு பிற்பாடு எத்தனை நபிமார்கள் வந்தாங்களோ அத்தனை நபிமார்களுடைய விஷயங்களும் இதுதான் நடந்துச்சு. கடைசியாக நம்ம பார்த்தது நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அதுக்கு பிற்பாடு ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவம் பின்னாடியே வருது. அது அவங்களுடைய வாழ்க்கை வரலாறும் நமக்கு ஒரு பாடமாக தான் அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். இந்த வரலாறுகள் நம்ம பார்க்கறது நோக்கம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடந்துடக்கூடாது, இந்த மாதிரி விபரீதங்கள் எதுவும் நடக்கா வண்ணம் நமக்கு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு இந்த முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றதனுடைய நோக்கமாக இருக்குது. அல்லாஹ் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அவனை பயந்து நடக்கிறதுக்கு அல்லாஹ் பரிபூர்ணமாக தௌஃபீக் செய்வானாக. அவன் எந்த சட்டத்திட்டங்களை அவன் பின்பற்றி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சட்டமாக போட்டிருக்கிறானோ அந்த சட்டத்திட்டங்களை நம்ம ஃபாலோ பண்ணி நடக்கிறதுக்கு அல்லாஹ் பரிபூர்ணமாக தௌஃபீக் செய்வானாக. 78வது ஆயத்து, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இப்போ விஷயம் என்ன அப்படின்னாக்கா லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து மலக்குமார்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த மலக்குமார்கள் சம்பந்தமாக நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அவங்களுடைய சமுதாயத்துக்கு மத்தியில் உரையாடல் நடந்துச்சு இல்லையா, 2 பேர் பேசிக்கிட்டாங்கல்ல, அந்த சம்பவம் தான் இப்போ நம்ம அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இப்போ நம்ம இந்த ஆயத்தில் பார்க்க போகிறோம். 78வது ஆயத்து, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வஜாஅஹு கௌமுஹு, நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவருடைய கூட்டத்தார்கள் வந்த பொழுது யுஹ்ரஊன இலைஹி, எந்த அளவுக்கு வந்தாங்கன்னா நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பக்கம் அந்த மலக்குமார்கள் இருந்தாங்கல்ல அவங்கள பார்க்கறதுக்காக வேண்டி போட்டி போட்டுக்கிட்டு வந்தாங்க. யுஹ்ரஊன, அவர்கள் போட்டி போட்டு வந்தாங்க, இலைஹி அவர்களின் பக்கம், சரியா. நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பக்கம் அவங்க வீட்டுக்காக வேண்டி போட்டி போட்டுக்கிட்டு வந்தாங்க. வந்து வமின் கபுலு கானு யஅமலூன ஸய்யிஆத், அவங்க வந்து இதற்கு முன்னாடியும் வமின் கபுலு இதுக்கு முன்னாடியும் அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா, கானு அவர்கள் ஆகி இருந்தார்கள், யஅமலூன ஸய்யிஆத்தி தவறான செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களாக அவர்கள் ஆகியிருந்தார்கள். யாரு? லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தார்கள். சரி, சொல்லிட்டு அப்போ இப்போ என்ன பேச போகிறாங்க? கால லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பேசுகிறாங்க. இப்போ யா கௌமி, என்னுடைய கூட்டத்தார்களே, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. இப்போ என்னுடைய கூட்டத்தார்களே, ஒன்று உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஹா உலாய் பனாத்தி, இதோ இந்த இருக்கிறாங்க என்னுடைய பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஹா உலாய் பனாத்தி ஹுன்ன, இந்த என்னுடைய பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அத்ஹருலக்கும், அவர்கள் ரொம்பவும் பரிசுத்தமானவர்களாக இருக்கிறாங்க, ரொம்ப சுத்தமானவங்க. அப்போனா கல்யாணம் முடிக்காது கன்னி பெண்ணாக இருக்காங்கன்னு மறைமுகமாக சொல்கிறாங்க. ஒன்று அவர்கள் அத்ஹருலக்கும், உங்களுடைய விஷயங்களில் நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுடைய விஷயங்களில் அவர்கள் பரிசுத்தமானவர்களாக இருக்கிறாங்க. உங்களுக்கு நான் நல்ல முறையில் அவங்களை கல்யாணம் பண்ணி தர்றேன், வேறு நீங்கள் என்ன செய்யுங்க, நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி எந்த நோக்கத்துக்காக வந்தீங்களோ அதை நீங்கள் ஈடுபட்டுக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாங்க. சொல்லிட்டு நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து பேசுனாங்க. ஃபத்தகுல்லாஹ, எனவே அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வலா துஹ்ஸீனி, என்னை கேவலப்படுத்திராதீங்க. ஃபீ லைஃபின், இந்த என்னுடைய விருந்தாளி
விருந்தாளிகள் முன்னால என்னுடைய வீட்டுக்கு விருந்து சாப்பிட வந்திருக்கிறாங்கல்ல, இந்த விருந்தாளிகள் முன்னால என்னை கேவலப்படுத்திடாதீங்க அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட சொல்லிட்டு அது சொன்ன பின்னாடியும் அவங்க என்ன செய்யல, பின்வாங்கக்கூடியவர்களாக இல்லை. அப்பதான் நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து சொன்னாங்க, அலைஸ மின்கும், உங்கள்ல இருந்து யாருமே இல்லையா, ரஜுலுன் ரஷீத், நேர்வழி பெற்ற ஒரு மனிதர் கூட உங்கள்ட்ட இருந்து யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடப்பட்டு கோவப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க. அலைஸ மின்கும் ரஜுலுன் ரஷீத். நம்ம பிள்ளைகளை பார்த்து கேட்போம்ல, ஏப்பா இவ்வளவு சொல்லியும் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப சங்கடப்பட்டு பேசுவோம்ல, அந்த மாதிரி ஒரு வார்த்தை இந்த இடத்துல நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் புலங்குறாங்க. அலைஸ மின்கும், உங்கள்ல இருந்து யாரும் இல்லையா, ரஜுலுன் ரஷீத், ஒரு ஆள் கூட நேர்வழி பெற்றவராக திருந்தக்கூடியவங்களா யாருமே இல்லையாப்பா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க வெயிட் பண்றாங்க. இப்ப அந்த சமுதாயத்தார்கள் பதில் கொடுத்தாங்க. காலு, அவர்கள் சொன்னார்கள், லகத அலிம்த, உங்களுக்கு தெரியும் நபியே, லகது அலிம்த, நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். என்ன தெரியும் தெரியுமா, மாலனா ஃபி பனாத்திக, மாலனா எங்களுக்கு எதுவுமே இல்லை, ஃபி பனாத்திக மின் ஹக்கின், உண்மையிலேயே உங்களுடைய பெண் மக்களை பொறுத்தவரையிலையும் எங்களுடைய நோக்கம் அது அல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு உங்களுடைய பெண் மக்கள் வேண்டாம், எங்களுக்கு யார் வேணும் தெரியுமா, இன்னக்க, நிச்சயமாக நீங்கள் ல தஅலமு மா நுரீது, எந்த நோக்கத்துக்காக நீங்க நாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும் நபியே. அப்ப என்ன மறைமுகமா சொல்றாங்க, எங்களுக்கு உங்க பொம்பளை புள்ள வேண்டாம், எங்களுக்கு அந்த மலக்குமார் அந்த வந்திருக்காங்கல்ல, ஆணுடைய தோற்றத்தில் வந்திருக்கிறாங்கல்ல, அவங்க தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்குறாங்க. அப்ப இப்போ நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க திரும்பி பதில் கொடுக்குறாங்க. கால லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, லவ் அன்னலி, எனக்கு ஏற்பட்டு இருந்தால், பிக்கும், உங்களுடைய விஷயத்தில் ஒரு கால் இப்படி சொல்கிறோம் இல்லையா, இப்போ நம்ம பேசிக்கிட்டு எனக்கு ஒரு கால் இப்படி நடந்துருந்துச்சுன்னு சொன்னாக்க நான் அப்படி செஞ்சிருப்பேன் அப்படின்னு பேசுவோம்ல, அந்த மாதிரி உள்ள வார்த்தையை போகிறாங்கிறாங்க. கால லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, லவ் அன்னலி பிக்கும் குவத்தன், உங்களுடைய விஷயத்தில் நான் ஒன்று சக்தி பெற்றவனா ஆயிருந்திருக்கணும், எனக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லை, உங்களை எதிர்த்து போராடுற அளவுக்கு என்னுடைய உடம்புல வலிமை இல்லை, அல்லது ஆவி இலா ருக்னின் ஷதீத், எனக்கு அதிகமான வலிமையானவர்கள் ஆதரவாளர்கள் எனக்கு இருந்திருக்கணும். எப்படின்னாக்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க இல்லையா, ஒரு கட்டத்தில் வந்து கேட்டாங்கல்ல, உமரையாவது ரெண்டு உமரில் ஏதாச்சும் ஒரு உமரை கொடு அப்படின்னு கேட்டவுடனே ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து அல்லாஹ் கொடுத்தான்ல, அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்குறாங்க. எனக்கு யாராவது இருந்திருக்கணுமே, இருந்திருந்தா உங்களை இந்த மாதிரிலாம் விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்த நபர்கள்ட்ட உம்மத்தார்கள்ட்ட நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க. சொன்ன பின்னாடி இது எல்லாத்தையும் மலக்குமார்கள் கவனிக்கிறாங்க. 3 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு இருந்துட்டு காலு, அந்த மலக்குமார்கள் சொன்னார்கள், யா லூத், நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொன்னாங்க, லூத்தே கவலைப்படாதீங்க, இன்னா ருசுலு ரப்பிக்க, நீங்கள் கவலைப்படாதீங்க நபியே, ஏன் தெரியுமா, நாங்கள் வந்து உங்களுடைய ரப்பிட்ட இருந்து வந்த தூதர்களாக இருக்கிறோம், அதனால் நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவங்க தொடர்ந்து சொன்னாங்க, லையு சல்லி, ஒரு காலும் அவர்கள் வரமாட்டாங்க, லை எசிலு இலைக்க, உங்களின் பக்கம் அவர்கள் ஒரு காலும் வரமாட்டாங்க. அப்படின்னாக்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னாக்க, நீங்கள் என்னதான் சொன்னாலும் அவங்க விட்டுட்டு போகிற அளவுக்குலாம் அவங்களுடைய மென்டாலிட்டி இல்லை, அவங்க முடிவு பண்ணி வந்திருக்கிறாங்க நபியே, அதனால் என்ன செய்யுங்க, அவங்கெல்லாம் என்னத்தை தான் நீங்கள் போராடினாலும் அவர்கள் பின்வாங்க போகிறதில்லை, அதனால் நீங்கள் என்ன செய்ய தெரியுமா, ஃபஅஸ்ரி பி அஹ்லிக பியக்தீம் மினல் லைல், நீங்கள் அவங்கள விட்டுட்டு புறப்படுங்க அப்படின்ட்டாங்க. ஃபஅஸ்ரி, எனவே நீங்கள் புறப்படுங்கள். எங்கே போக சொல்கிறாங்க தெரியுமா, பி அஹ்லிக, உங்களுடைய குடும்பத்தார்களுடன் நீங்கள் புறப்படுங்க, பியக்தீன், ஒரு பகுதியிலிருந்து, எந்த பகுதியிலிருந்து, பியக்தீம் மினல் லைலி, இரவினுடைய ஒரு பகுதியில் என்ன செய்யுங்க, நீங்கள் உங்கள் குடும்பத்தார்களுடன் புறப்படுங்க. நம்ம அதுக்குள்ள விளக்கத்தை தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் கிளம்புங்க, சுபுடைய வக்தில் கிளம்புங்க நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, அந்த வக்தை சொல்லி காமிக்கிறாங்க. ஃபஸ்ரி, எனவே நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் புறப்படுங்க, நாங்கள் அவங்கள பார்த்துக்கிறோம். பி அஹ்லிக, யாரோட, உங்கள் குடும்பத்தாரோட நீங்கள் கிளம்புங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தார நோக்கம் வந்து 2 விதமான நோக்கத்தை சொல்லி காமிச்சாங்க. ஒன்று அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவங்க, 2வது அவருடைய குடும்பத்தார்கள். நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கூப்பிட்டுட்டு என்ன செய்யுங்க, புறப்பட்டுங்க. பியக்தீம் மினல் லைலி, இரவினுடைய ஒரு பகுதியில் நீங்கள் அவங்க கூப்பிட்டு என்ன செஞ்சிருங்க, கிளம்பி போங்க. அதே சமயத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது தெரியுமா, வலா எல் தஃபித், நீங்கள் போய்கிட்டே இருக்கும்போது திரும்பி பார்க்காதீங்க. வலா எல் தஃபித், நீங்கள் என்ன செய்ய வேணாம், திரும்பி பார்க்க வேண்டாம். மின்கும் அஹதுன், உங்கள்லேருந்து ஒரு ஆள் கூட திரும்பி பார்க்கக்கூடாது. நீங்கள் என்ன செஞ்சீங்க, கூட்டிகிட்டு நேரம் போய்கிட்டே இருங்க. ஆனால் யாரை தவிர, இல்லம்ரத்தக, உங்களுடைய மனைவியை தவிர, இன்னஹு, நிச்சயமாக உங்களுடைய மனைவி எப்படிப்பட்டவங்க தெரியுமா, முசீபுஹா மா அசாபஹும்,
இவங்களுக்கு என்னென்ன தண்டனைலாம் கொடுக்க போகிறோமோ அதே தண்டனை அவங்களுக்கும் கொடுக்க போகிறோம். முசீபுஹா அவங்களுக்கும் அடையக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மா அசாபகும் இந்த உங்களுடைய சமுதாயத்தார்கள் உங்களை ஏற்றுக்கிறாததுனாலையும் அவர்கள் தவறான வழியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு அல்லாஹ் என்ன தண்டனைன்னு அல்லாஹ் விதிச்சிருக்கிறானோ அதே பனிஷ்மெண்ட் உங்களுடைய மனைவிக்கும் இருக்குது. அதனால உங்கள் மனைவி நீங்கள் என்ன செய்ய வேணாம், கூட்டிகிட்டு போக வேணாம், அவங்கள விட்டுருங்க, அவங்கள தவிர மற்ற எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்க, கூட்டிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லி காமிக்கிறாங்க. இன்ன மௌஇதஹும் வாக்களிக்கப்பட்ட நாள், நிச்சயமாக இவங்களுக்கு என்ன எதை வாக்களிச்சோமோ அந்த நேரம் எந்த நேரம் தெரியுமா, அஸ்ஸுபுஹு விடிய காலையில். பெரும்பாலும் வந்துட்டு இந்த அழிவு வர்ற நேரங்கள் பூராமே வந்துட்டு இந்த கால நேரத்தில் தான் வருது. இந்த நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கும் போது, அதே மாதிரி வந்துட்டு இந்த பெரும்பாலும் இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதெல்லாம் பார்த்தோம்னா கால நேரத்தில் தான். நல்லா பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அதனால் நம்ம தூங்கும்போது துவா ஓதிட்டு படுங்க. நம்ம சொல்கிறது நோக்கம் வந்துட்டு நைட்டு படுக்கும் போது ஒது செய்துட்டு படுங்க, துவா ஓதிட்டு படுங்க அப்படின்னா அந்த நன்மைகள் கிடைக்கும், நமக்கு கூடுதலான நன்மைகள் கிடைக்கும். வெறுமனே சும்மா படுத்தோம்னாக்கா அந்த நன்மைகள் கிடைக்காது. இப்போ இங்கே என்ன சொல்லி காமிக்கிறாங்க, அந்த கால நேரத்தில் அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது இறங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட அந்த கேரளாவில் நடந்த சம்பவங்கள் கூட காலையில் தான் அது நடந்திருக்குது. நல்லா பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அப்போ அந்த ஒரு ஊரே இல்லாமல் அழிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறாங்க. ஒரு இடத்துல வந்துட்டு 3 கிராமங்களை சுட்டி காட்டுறாங்க. அதில் ஒரு கிராமம் நிதானத்துக்கு வரவே இல்லை, அறவே அந்த இடத்துல வீடு இல்லாததை போல் ஆயிருச்சு அப்படின்னு கொண்டு வர்றாங்க. நல்லா பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். சரி, இன்ன மௌஇதஹும் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது எந்த நேரத்தில் தெரியுமா, அஸ்ஸுபுஹு சுபுஹ் நேரத்தில் தான். அலைஸ சுபுஹ் நபியே, இந்த சுபுஹுங்கிறது வந்துட்டு ரொம்ப தூரம்லாம் இல்லை, பி கரீபின் ரொம்ப பக்கமாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இவங்களை இப்படியே விட்டுட்டு நீங்கள் கிளம்புங்க. ஆனால் உங்கள் மனைவி நீங்கள் கூட்டிகிட்டு போக வேணாம், அவங்கள விட்டுருங்க, அவங்கள தவிர மற்றவங்களாம் எல்லாத்தையும் என்ன செஞ்சீங்க, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஃபலம்மா ஜா அம்ருனா, இப்போ வந்து அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஃபலம்மா ஜா அம்ருனா, நாம் எந்த ஒன்றை அவர்களுக்கு சொன்னோமோ அந்த ஒன்று அவர்களுக்கு வந்த பொழுது, ஆலியஹா சாஃபிலஹா அவர்களுக்கு என்ன ஆயிருச்சு தெரியுமா, அதன் மேற்புறத்தை அதன் கீழ்ப்புறமாக மாற்றிட்டாங்க. ஆலியஹா சாஃபிலஹா அப்படியே புரட்டி போட்டாச்சு. அது வந்து புரட்டி போட்ட பின்னாடி வ அந்தர்னா அலைஹா அவர்கள் மீது நாம் இறக்கி வைத்தோம், மலையை பொழிய வைத்தோம். என்ன மலை தெரியுமா, ஹிஜாரத்தன் கல்மலையை பொழிய செய்தோம். அந்த கல் எப்படி இருந்துச்சு தெரியுமா, மின் சிஜ்ஜீலின் அந்த கல் வந்துட்டு இறுக்கமாக்கப்பட்டதாக ரொம்ப கிராஸாக இருந்துச்சு அப்படின்னு எழுதுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த மண்ணை அந்த கல்லை எப்படி எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா, மன்லூதின் சுடப்பட்ட களிமண்ணாக இருந்த அந்த சுடப்பட்ட களிமண்ணில் இருந்து எடுத்து அந்த கல் ரொம்ப கிராஸ் ஆகிறவரை சுட்டு அந்த கல்மலை மூலமாக அவர்களை நாம் அழித்தோம். அப்போ அந்த கல் விழுக போகும்போது ஒவ்வொரு கல்லுலையும் இது யாருக்குரிய கல்லுன்னு அல்ல பேர் எழுதி அல்ல கீழே இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முஃபஸ்ஸிரீன்கள் கொண்டு வர்றாங்க. சரி, அதுக்கப்புறம் முஸவ்வமத்ன இன்த ரப்பிக்க நபியே, இந்த விஷயங்கள் நான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கிறது எப்படி தெரியுமா, முஸவ்வமத்தன் அடையாளம் மடப்ப அந்த கல்லில் அடையாளம் இருந்தது, இந்த ரப்பிக்க உங்களுடைய ரப்பிட்ட இருந்து உங்களுடைய இறைவனால் அருளப்பட்டது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் இருந்துச்சு. நம்ம பேரை எழுதி இருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் அடையாளம். வமாஹிய மினல் லாலிமீன வமாஹிய மினல் லாலிமீன அக்கிரமக்காரர்களுக்கு இதில் இருந்து ஒரு படிப்பினை இருக்கிறது. பஈதின் அவர்கள் தூரமாக இல்லை அப்படிங்கிற நோக்கம் வந்துட்டு இந்த மக்காவாசிகளை இந்த இடத்துல சொல்லி காமிக்கிறாங்க. இந்த மக்காவாசிகள்கிட்ட கேளுங்க, இவங்க அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இறங்கினது மாதிரி உங்களுக்கும் இறங்கிரும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லி காமிங்க அப்படின்னு இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த மக்காவாசிகள் அவங்க வந்து கஷ்டம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு சொல்கிற மாதிரி இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்போ அந்த மக்காவாசிகளான அக்கிரமக்காரர்களுக்கு இந்த கிராமம் வந்து ரொம்ப தூரத்துலலாம் இல்லை, பக்கமாக தான் இருக்குது அப்படின்ற விஷயத்தை சொல்லி காமிக்கிறாங்க. ஏன் அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறான் அப்படின்றாக்க, அவங்க வந்து அந்த மக்காவாசிகள் வந்து இந்த கிராமங்கள் வழியாக தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம போன வாரமே சொன்னாத இது வந்து சூரத்துல் இதை வந்து அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான், ஒரு படிப்பினையாக இந்த ஊரை வந்து ஆக்கி வச்சிருக்கிறான். அஸ்ஸாஃபாத்தில் வந்து 137 138வது ஆயத்தில் இந்த விஷயத்தை சொல்லி காமிக்கிறான். அந்த மக்காவாசிகளுக்கு இந்த ஊர் அழிஞ்சது வந்து அவங்களுக்கு ஒரு பாடமான ஆக்கி இருக்கிறேன். காலை நேரத்தில் இது வழியே தான் வியாபாரத்துக்கு போகிறாங்க, நைட்லையும் இதை முடிச்சுட்டு தான் வியாபாரத்தை முடிச்சுட்டு தான் இது வழியாக வர்றாங்க, அவங்க இதை பார்த்து திருந்த வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு விஷயத்தை இந்த ஆயத்தின் மூலம் கேட்குறான். அதனால தான் அவங்க அந்த அக்கிரமக்காரர்களுக்கு இந்த கிராமம் வந்து ஒரு படிப்பினையாக
பக்கத்துலயாக இருக்கு இல்லையா, அவங்க பார்க்க வேணாமா, ரொம்ப தூரத்துலையா இருக்குது, அவங்க ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு போய்கிட்டு தானே இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி கேட்குறான். சரி, அதோட நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு முடியுது. இப்போ பின்னாடி இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் பிற்பாடு நம்ம சொல்லிக்கிட்டே வருவோம். இப்போ அடுத்து வந்து ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய விஷயத்தை பொறுத்தவரையிலையும் இப்போ இந்த தொடர்படியாக ஆயத்தில் வரக்கூடிய ஒரு 5 விஷயங்கள் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே நபி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து தங்களுடைய கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், எப்படி நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் எப்படி அவங்களுடைய கூட்டத்தாரில் நம்ம நபியை அனுப்பணும்னு அல்லாஹ் எப்படி சொல்லி காமிச்சானோ அதே மாதிரி நபி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் தங்களுடைய கூட்டங்களிலிருந்து அவங்களுடைய சகோதரர் மூலமாகவே என்ன செய்கிறான், அல்லாஹு தஆலா நபியாக அனுப்புகிறான். இவங்களும் எப்போவும் போல எல்லா நபிமார்களும் சொன்ன ஒரே சொல்லு தான், அல்லாஹுவை மட்டும் வணங்கணும். இவங்க கூடுதலாக என்ன சொல்ல வர்றாங்க, இந்த ஆயத்தில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னாக்க, அளவையிலையும் நிறுவையிலையும் மோசடி செய்யாதீங்க, அளக்கிறதுலையும் நிறுக்கிறதுலையும் மோசடி செய்யாதீங்க அப்படிங்கிறத வார்த்தை மென்ஷன் பண்ணி காமிக்கிறாங்க. சரி, ஏன் அந்த மாதிரி செய்யக்கூடாது, அளவையிலையும் நிறுவையிலையும் மோசடி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த இடத்துல அவங்க சொல்லி காமிக்கிறாங்கனாக்கா, நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டோம், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா வந்து அந்தந்த கால சூழ்நிலைக்கு தோதுவாத்தான் நபிமார்களை அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ நபி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்தில் வந்து வியாபாரிகள் அதிகமாக இருந்தால் நம்ம கணிக்க முடியுது. வியாபாரிகள் அதிகமாக இருந்தாங்க, ஆனால் இவங்க வந்து மோசடி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத இந்த சொல்கிறதன் மூலமாக மெயினாக அதை கொண்டு வர்றாங்க. அதை சொல்கிறது மூலியமாக நம்ம என்ன செய்யணும், நம்மளால் யூகிக்க முடியுது ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதனால தான் அளவையிலையும் நிறுவையிலையும் மோசடி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல முஃபஸ்ஸிரீன்கள் கொண்டு வர்றாங்க. இதில் பார்த்தோம்னாக்க இதுக்கு என்ன ஒரு விளக்கத்தை கொண்டு வர்றாங்க அப்படின்னாக்க, சூரத்துல் முத்தஃபிஃபீனில் வரக்கூடிய ஆயத், முதல் ஆயத்தை எடுக்கிறாங்க. அளவுகளில் வைலுல் முத்தஃபிஃபீன் அப்படின்ற முதல் ஆயத்து, வைலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவில் மோசடி செய்பவர்களுக்கு நாசம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனேயே நாசமா போகணும் அப்படிங்கிற மாதிரி சபிக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை அல்லாஹ் இந்த இடத்துல புழங்குறான். பொதுவாகவே வந்துட்டு சபிக்கிறத வந்து அல்லாஹ் விரும்பலை. இந்த இடத்துல அல்லாவே ஒரு கடுமையான ஒரு வார்த்தையை கொண்டு வர்றான் அப்படின்னாக்க, அப்போ அது எவ்வளோ மோசமான ஒரு செயல் அப்படிங்கிறத நம்மளால் விளங்க முடியுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் தான், அவங்க காலத்தில் சில நடவடிக்கைகள், தவறான விஷயங்கள் நடந்தது. அது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சஹாபி வந்துட்டு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னாக்க, பேரிச்சம்பழத்தில் தண்ணி தொளிச்சு விற்பாங்க. தண்ணி தொளிச்சு விற்கும் போது அது வந்து எடை கூடும் அப்படிங்கிறதுனால அந்த பேரிச்சம்பழத்தை வந்து என்ன செய்வாங்க, தண்ணியை தொளிச்சு அது இது பண்ணி விற்பாங்க. நாயகத்துக்கு ஒரு பழக்கம் ஒன்று இருந்துச்சு, எப்போவுமே வந்து பேரிச்சம்பழத்தை குமியலாக வச்சுருக்கும் போது ஊடால கைவிட்டு பார்ப்பாங்க, அது ஈரமாக இருக்கா காஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காஞ்சிருந்தால் அதிகமான பழங்கள் போகும், அப்போ அந்த விலைக்கு நம்ம விற்று கட்டுப்படி ஆகாது அப்படிங்கிறது அந்த நேரத்தில் அந்த வியாபாரிகளுடைய ஒரு கணிப்பாக இருந்துச்சு. ஆனால் சில இடங்களில் கம்ப்ளைண்ட் வரப்போ போது ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்க, இந்த இடத்துல சஹாபாக்களை வந்து தப்பான கண்ணோட்டத்தை நம்ம பார்த்துடக்கூடாது, ஏண்டாக்கா அந்த மாதிரி நடக்கணும், அதிலிருந்து நமக்கு ஒரு பாடம் கிடைக்கணும், அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்க்கணும் எப்போவுமே. இப்போ சஹாபாக்களே தப்பு பண்ணியிருக்காங்க, நம்ம பண்ணால் என்ன அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நம்ம போகக்கூடாது, எல்லாம் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். சரி, இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டாக்க, இந்த மாதிரி ஒருத்தர் என்ன செய்கிற வியாபாரம் பண்ணுறாரு, ஒரு சஹாபி வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னாக்கா, நிறுத்து கொடுத்துட்டு, இப்போ 1 கிலோ கேட்டால் 1 கிலோ கரெக்டாக நிறுத்து கொடுக்குறாங்க. நிறுத்து கொடுத்துட்டு 2 கை அளவுக்கு என்ன செய்கிறாங்க, பழத்தள்ளி போட்டு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. இதை இந்த மாதிரி செஞ்ச உடனே மக்கள் எல்லாரும் அவர்கிட்ட போய் பழங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் நிறையா கொடுக்குறாரு, அவர்கிட்ட இருந்து வாங்கணும்னாக்கா பழங்கள் நிறைய நிரப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் தண்ணி தொளிச்சு விற்கிறாருங்கிறது மக்கள் அதை கவனிக்கலை, அந்த மாதிரி கவனிக்கலை. இப்போ பொதுவாகவே நம்மளாவே இருந்தாலும் ஒரு தக்காளி அல்லது ஒரு வெங்காயம் ஏதோ ஒரு பொருள், அந்த பொருள் வந்து வாங்க போகிற நேரத்தில் வந்து எங்கே கம்மியாக இருக்குதோ அங்கே தான் நம்ம வாங்குவோம், எந்த இடத்துல நம்ம கம்மியாக இருக்குதோ அங்கே தான் நம்ம தேடி போய் வாங்குவோம். அந்த மாதிரி தான் அந்த நேரத்தில் இந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, தேடி இவற்றையும் வந்து வாங்குறாங்க. இப்போ இதனால் மற்றவங்களுக்கு வியாபாரம் பாதிக்குது. அப்போ நாயகத்திட்ட வந்து இந்த பிரச்சனை கொண்டு வர்றாங்க. இந்த மாதிரி அவர் வந்து என்ன செய்கிறாருனாக்க, நிறுத்திட்டு தண்ணியை 2 கை அளவுக்கு அள்ளி போடுறாரு, ஆனால் எங்களை விட விலையும் சௌரியமாக விற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நாயகம் வந்து கேட்குறாங்க, வர்றாங்க. நாயகம் வந்து எந்த ஒரு செய்தியும் இன்ஃபார்ம் பண்ணாமல் அப்படியே தேடி வர்றாங்க. வந்து என்ன செய்கிறாங்க, அவர்கிட்ட பேசிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, இந்த பழம் எப்படிப்பட்ட பழம் அப்படின்னு சொல்லிட்டு நாயகம் உள்ளே கை விடுறாங்க, ஈரமாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல கடுந்தோட நாயகம் சொல்லலை, அன்பான முறையில் சொல்லி காமிச்சாங்க,
நீங்கள் இந்த மாதிரி செய்கிறதுனால அடுத்தவங்களுக்கு வியாபாரம் பாதிக்குதுல, நீங்கள் இந்த மாதிரி செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அந்த சஹாபி சொன்னாங்க, இல்லை நாயகமே, எனக்கு வந்து கட்டுப்படி ஆகலை, நான் வந்து இந்த மாதிரி போட போகும்போது எனக்கும் கரெக்டாக இருக்குது, கஸ்டமரும் என்ன செய்கிறாங்க சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு நாயகம் சொல்லி காமிச்சு, இது ஏமாத்துற மாதிரி உள்ள பிஸ்னஸ்ஸு, இந்த மாதிரி செய்யக்கூடாது, செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் காஞ்சதா வீங்க, பழத்தை வந்து காஞ்சதாகவே கொடுங்க, மக்கள்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள், இதனுடைய தரத்தை எடுத்து சொல்லுங்கள், இந்த பழங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்க நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அந்த பழங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை மக்களுக்கு மத்தியில் ரீச் பண்ணுங்கள், எடுத்து சொல்லுங்கள், எடுத்து சொல்லி அதுலேருந்து வியாபாரம் பண்ணுங்கள். இல்லையா நீங்கள் வந்து அந்த அளவை கரெக்டாக நிறுத்து கொடுங்க, எதுக்கு நீங்கள் கூட போடுறீங்க, இந்த 2 கை அள்ளி போடுறீங்களே எதுக்கு அதெல்லாம் போடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வியாபாரத்தினுடைய நுணுக்கங்களை சொல்லி கொடுக்குறாங்க. இதனால் உங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது, வாங்கிட்டு போகிற கஸ்டமரும் பாதிக்கக்கூடாது, மற்ற வியாபாரிகளும் பாதிக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த அப்போ நிறுத்து கொடுக்க போகும்போது அளவில் மோசம் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நாயகம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்க தஃப்சீர் பைலாவின்ற கிதாபில் அதுக்கு விரிவுரை எழுதக்கூடிய ஒரு கிதாபு ஷேக் சதாக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிதாபில் அவங்க அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த விஷயம் இறங்கினப்ப இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மக்களுக்கு மத்தியில் பேசுகிற இந்த ஆயத்தை இறங்கின உடனே மதீனாவில் வந்து அபு ஜுஹைனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்தார். இவருடைய பழக்கம் என்ன அப்படின்னாக்க, இந்த படி இருக்குல்ல, அளக்கிற படி, அதை வந்து மரக்கான்னு சொல்லுவாங்க. மரக்காங்கிறது 2 படி சேர்ந்தது ஒரு மரக்கா, அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். மரக்காங்கிறது கொஞ்சம் அகலமாக குட்டையாக இருக்கும், பெருசாக இருக்கும். 2 படி அளவு அதில் அளந்து போட்டோம்னாக்க ஒரு மரக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னாக்க, கஸ்டமர்கிட்டருந்து பொருள் வாங்குறதா இருந்தால் 2 மரக்கா வச்சுருந்தாராம். அதாவது எப்படி நான் சொல்கிறேன்னாக்க, 2 படி பிடிக்கக்கூடிய ஒரு மரக்கா ஒன்றும், அதே 2 படி பிடிக்கக்கூடிய இன்னொரு மரக்கா ஒன்று, 2 விதமான 2 மரக்கா வச்சிருக்கிறார். இந்த 2 மரக்கால அவர் என்ன செய்வார், இவர் போய் ஒரு பொருளை கொள்முதல் பண்ணுறதா இருந்தால், பேரிச்சம்பழமோ அத்திப்பழமோ, அந்த நேரத்தில் பேரிச்சம்பழம், அதனால் பேரிச்சம்பழம்னு சொல்கிறேன், இவர் பேரிச்சம்பழம் வாங்க போகிறதாக இருந்தால் அதுக்குன்னு தனியாக ஒரு மரக்கா வச்சுருப்பாராம். அதை எடுத்துகிட்டு போய் அளந்து வாங்கிட்டு வர்றது. இவர் வித்து போடுறதுக்கு இன்னொரு மரக்கா வச்சிருப்பார். அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அந்த மரக்காக்குள்ளே வந்து இந்த ஊர்களில் பார்த்தோம்னாக்க சில இடங்களில், எல்லா வியாபாரியும் இல்லை, சில வியாபாரிகள் என்ன செய்வாங்கன்னாக்க உள்ளுக்கு வந்து புளியை ஒட்டி வச்சுருப்பாங்க. அந்த படி நிரப்பமாக ஒரு படி அளவுக்கு ஒரு படி, அது ஒரு படி நிரப்பமாக அளந்து போடும்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கும்போது அது நிரப்பமாக தான் இருக்கும். ஆனால் அது உள்ளே பார்த்தோம்னாக்க ஓரளவுக்கு அந்த தகரமோ அல்லது புளியோ ஏதோ ஒன்று ஒட்டி வச்சுருப்பாங்க உள்ளக்க. அப்போ அது வந்து நம்முடைய கணக்கு வந்து ஒரு படியாக வந்துடும். ஆனால் அளக்குறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும் அது 3/4 படி அளவு தான் இருக்கும், அதை விட ஒரு காவாசி கம்மியாக தான் இருக்கும், ஒரு படி இருக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம முன்னாடி அளக்கும் போது நினச்சுவாங்க, அரிசி அள்ளி வச்சு அரிசியோ வேறு ஏதோ நெருக்க போகும்போது அளக்க போகும்போது அது கும்மலாக வச்சு போடுவாங்க. அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஒரு படியோட தாராளமாக போடுறாரு, இந்த பேரிச்சம்பழம் அந்த மாதிரி தான். அப்போ இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் தான் அது இப்போ அவங்க செஞ்சுறாங்க. அப்போ நாயகத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு இந்த ஆயத்தை வந்து சொல்கிறாங்க, வைலுல் லில் முத்தஃபிஃபீன் அப்படின்ற ஆயத்தை சொன்ன உடனே அவங்க அதை அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்ட்டு கொண்டு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க செய்யலை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. சொல்லிட்டு தொடர்ந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாங்க. என்ன சொல்ல வர்றாங்கனாக்கா, 5க்கு பகரமாக 5 கிடைக்காத வரையும் ஒருத்தருக்கு மௌத்தாக்க மாட்டான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாங்க. 5க்கு பதிலாக 5 விஷயங்கள் கண்டிப்பாக நடந்தே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்களாம், யார சொல்லல, அது என்னது 5க்கு பதிலாக 5 என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நாயகம் சொன்னாங்களாம் முதல்ல 5க்கு பதிலாக 5 அப்படின்னு சொன்னாக்க ஒரு எக்ரிமெண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நாயகம் சொன்ன வார்த்தை, ஒருத்தரே எக்ரிமெண்ட் பண்ணுறாரு. அந்த எக்ரிமெண்ட்டை வந்து தெரிஞ்சே முறிக்கிறார். இந்த விஷயங்கள் எது சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, வியாபாரம் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, குடும்பம் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற விஷயங்கள் சம்மந்தப்பட்டதாலும் சரி, ஒரு 4 பேர் உட்காந்து பேசிட்டோம், ஒப்பந்தம் பண்ணியாச்சு, இது இப்படித்தான் முடிவு எடுத்தாச்சு, முடிவு எடுத்ததை தன்னிச்சையாக மாற்றுறாங்கல்ல, இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்வாங்க, அவங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ போகும்போது அவங்களுக்கு எகென்ஸ்டாக, அவங்களுக்கு ஆப்போசிட்டாக எதிரிகளை சாட்டாமல் அல்லாஹ் அவரை மௌத்தாக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. ஃபர்ஸ்ட் விஷயம் அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். 2வது விஷயம், அல்லாஹ் வந்து எந்த சட்டத்திட்டங்களை அல்லாஹ் கொடுத்துருக்கிறானோ அந்த சட்டத்திட்டங்களை என்ன செய்யணும், தீர்ப்பாக கொடுக்கணும்.
ஒரு பஞ்சாயத்து வருது, ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்கு போகும்போது என்ன செய்யணும், எல்லாரும் உட்கார்ந்து இருக்க போகும்போது நியாயம் என்னவோ அதை தீர்ப்பாக சொல்லணும். அல்லாஹ்வுடைய ரெண்டு பக்கம் விசாரிக்கணும். வாதி பிரதிவாதி ரெண்டு பேருடைய வாதத்தையும் கேட்ட பின்னாடி எது நியாயம் அப்படிங்கிறத கரெக்டான முறையில் அல்லாஹ் இப்படித்தான் கொடுக்க சொல்லியிருக்கிறான், நாயகம் இப்படித்தான் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க, அப்போ அதை ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு நமக்கு வேண்டப்பட்டவங்க அப்படிங்கும்போது தப்பே செஞ்சிருந்தாலும் இன்னைக்கு பெரும்பாலும் தான் நடக்குது. அல்லாஹ் பரிபூர்ணமா நம்ம பாதுகாக்கணும். அல்லாஹ் ஒருத்தருக்கு பொறுப்பை கொடுக்குறான் அப்படின்னு சொன்னாக்க நியாயமான முறையில் நடந்துக்கிறணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். ஆனால் இங்கே நீதம் தவறிடுறது. இப்போ இவங்களுக்கு வறுமை வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் அவரில் அவங்க மூத்தாக்க மாட்டானா, அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். வறுமை வராமல் அவர் என்ன செய்ய மாட்டார், அவர் வறுமை வராமன்னா என்ன அர்த்தம், ரொம்ப கஷ்டப்படுவார்னு அர்த்தம். எந்த ரீதியில் கஷ்டப்படுத்துவான்னு நமக்கு தெரியாது. அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். இது ரெண்டாவது ஒரு விஷயம். மூணாவது விஷயங்கள் மானக்கேடான விஷயங்கள் என்னென்ன அல்லாஹ் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறானோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்கிறது. இவங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னாக்க மரணம் பரவலாகியே இவங்களுக்கு வந்து மூத்தாக மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க இவருக்கு நஷ்டங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், உயிர் சேதங்கள் இவருடைய குடும்பத்தில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இது யாருக்கு அப்படின்னாக்க மானக்கேடான விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு, தௌபா பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு. சரியா, தௌபா பண்ணி இந்த விஷயங்கள் செஞ்சு எல்லாம் தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் நான் அப்படி செய்யலை அப்படின்னா அந்த உடையதாரிகள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். முதல்ல வந்துட்டு மேலே சொன்னோம் இல்லையா, அக்ரிமெண்ட் யார் சம்மந்தமாக அக்ரிமெண்ட்டை முடிச்சோமோ அந்த நபர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ்ட்டே மன்னிப்பு கேட்கணும். அடுத்து ரெண்டாவது சட்ட திட்டங்கள், நீ நியாயமான முறையில் தீர்ப்பு கொடுக்கல, அப்போ அந்த பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட போய் தெரியாமல் பண்ணிட்டேன், நீ வந்து என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ்ட்டே மன்னிப்பு கேட்கணும். மூணாவது மானக்கேடான விஷயங்கள். எந்த மானக்கேடான விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், கவனிக்கணும். அந்த மானக்கேடான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் எந்த பாவம் செஞ்சோமோ அதை அல்லாஹ்ட்ட சொல்லி அல்லாஹ் இனிமேல் இது சம்மந்தப்பட்ட பாவங்கள் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும். இப்போ நாலாவது விஷயம், இதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். நாலாவது விஷயம், அளவுலையும் நிறுத்தல்லையும் யார் குறைபாடுகள் செஞ்சாங்களோ, அளக்கிறதுலையும் நிறுக்கிறதுலையும் ரெண்டு விதமாக இருக்குது. ஏன் அளக்கிறது நிறுக்கிறதுனாக்க, அளக்கிறது அப்படின்னாக்க திராஸ் வச்சு அளக்கிறதுனாக்க படி வச்சு அளக்கிறது. அதே மாதிரி அப்போதே சொன்னேன் இல்லையா, மரக்கா வச்சு அளக்கிறது. அது வந்து நெல் மற்றபடி தானிய வகைகள் என்ன செய்ய முடியாது, அதை நிற்க முடியாது, அதை வந்து அளந்து தான் போடுவாங்க. அதனால அளவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. நிற்கிறது அப்படின்னாக்க திராஸில் வச்சு நிற்கிறது. இந்த ரெண்டுலேயுமே மோசடி செஞ்சவங்க இவங்களுக்கு என்ன தண்டனை, என்ன பனிஷ்மெண்ட்னாக்க அவங்களுடைய விவசாயம் சம்பந்தப்பட்ட பயிர் விஷயங்களில் அவங்களுக்கு தாக்குதல் ஏற்படுத்தாமல் அல்லாஹ் அவங்கள மூத்தாக்க மாட்டான். இப்போ நம்மளாம் விவசாயம் பண்ணல, அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். இந்த காலத்தில் ஒருத்தர் இந்த மாதிரி பிஸ்னஸில் இந்த மாதிரி மோசடி பண்ணார் அப்படின்னாக்க இந்த இடத்துல என்ன நம்ம விளங்கணும் அப்படின்னாக்க, வேளாண் பயிர்கள் அவருக்கு என்ன செய்யணும், தடுத்து வைக்கப்படும். அவருடைய ரிஸ்க்குகள் தடுத்துறப்படும். நம்ம எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சாப்பிடாம அல்லாஹ் அவருடைய ரிஸ்க்கை நிப்பாட்டிடுவான், ஆனால் அவர் உயிரோடு வச்சுருப்பான். இந்த மாதிரி தடுக்கிறது, இதெல்லாம் ஒரு உதாரணங்கள் தான். ஆனால் அதனால தான் அவர் சாப்பிடாமல் இருக்கிறாரா அப்படின்னு நான் சொல்ல வரலை. இதுவும் ஒரு காரணம், அவ்வளோதான் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல இது பண்ணுறேன். அடுத்து பார்த்தோம்னாக்க, அஞ்சாவது பார்த்தோம்னாக்க, ஜகாத்து கொடுக்காம இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு ஜகாத்து கொடுக்காம இருந்தா அவங்களுடைய நிலைமை என்னண்டாக்க, இந்த உலகத்தில் அவங்க வாழ போகும்போது மழை இல்லாமல் அவங்கள சூடுலேயே போட்டு கஷ்டப்படுத்தாம அல்லாஹ் அவங்கள மௌத்தாக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 விஷயத்தை நாயகம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் இப்னு கசீரில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இவங்க வந்து தஃப்சீர் பைலாவியுடைய ஷரஹில் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்னு கசீருடைய இமாம் கொண்டு வர்றாங்க. மொத்தத்தில் அளவையில் நம்ம மோசடி செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி நாளைக்கு கியாமத்து நாளில் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கேட்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ நான் அந்த சூரத்துல் முத்தஃபிஃபின் இருக்கு இல்லையா, அந்த ஆயத்தை நமக்கு ஒரு சான்றுதாக இருக்குது. அந்த சூரத்துல் முத்தஃபிஃபின்ல பார்த்தோம்னாக்க 2வது ஆயத்து அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா, அல்லதீன இதக்குத்தாலு அலன்னாசு எஸ்தௌஃபூன, அந்த நபர்கள், அந்த ஏமாத்தக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா, மக்கள் வந்து இவங்கள்ட்ட வாங்கினாங்கனாக்க அதுக்காக வேண்டி வேற மாதிரி நிறுத்து வாங்கிக்கிடுவாங்க. அதே மாதிரி இவங்க போய் பிஸ்னஸ் பண்ணாங்கனாக்கா அது வேற மாதிரி எடை போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறாங்க. இதனால தான் இமாம்கள் வந்து சில சட்டத்திட்டங்களை கொண்டு வர்றாங்க. என்ன சட்டத்திட்டம் அப்படி தெரியுமா,
இந்த அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடாதுன்னு யார் பாதிக்கிறாங்க? வாங்கக்கூடிய நபர் பாதிக்கிறாங்க, விற்கிற நபர் பாதிக்க மாட்டார். யார் வாங்குறாங்களோ அவங்க பாதிப்பாங்க. எப்போ விற்கிற நபர் பாதிப்பார்? இந்த மக்கள்கிட்ட போய் வேற மாதிரி நிறுத்து வாங்கும் போது விற்கிற நபர் பாதிப்பார். மொத்தத்தில் யாரும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இமாம்கள் இந்த ஆயத்தின் மூலியமாக சில சட்டத்திட்டங்களை நிர்ணயிக்கிறாங்க. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னாக்க, சில இடங்களில் மரங்களில் பழங்கள் வச்சுக்கிட்டே குத்தகைக்கு விடுறது, அல்லது ஒரு தோட்டத்தை காமிக்கிறது. ஏதோ ஒரு தோட்டம், ஏதாவது ஒரு பழங்களுடைய தோட்டம் அல்லது ஒரு காய்கறி தோட்டம், அந்த எஸ்டேட்டே காமிக்கிறது. இங்கே பார்த்துக்குங்க, நல்லா பச்சை பசேன்னு இருக்குது என்னுடைய மரம், எல்லாமே நல்லா காய்க்கக்கூடிய மரம். ஒரு 10 மரம் மட்டும் முன்னாடி வச்சுருப்பாங்க, நல்லா காய்க்கிற மரத்தை. அந்த 10 மரத்துக்கு மட்டும் நல்லா மருந்து வச்சு அல்லது நல்லா இயற்கை உரங்களை கொடுத்து நல்லா மரங்களை பராமரிச்சிருப்பாங்க. இவர் வாங்குறவர் என்ன செய்வாருனாக்க, மேலோட்டமாக பார்த்துட்டு, அதாவது முன்னாடி நிற்கிற மரங்களை பார்த்துட்டு உள்ள மரங்களும் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு யூகிச்சு வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோமே. வாங்குறதுனா ஏலத்தில் எடுத்துட்டாரு அல்லது வாங்குறாரு. ஆனால் பிற்பாடு தான் தெரியுது உள்ள மரங்கள் எதுவுமே காய்க்கலை, உள்ள செடிகள் எதுவுமே காய்க்கலை. அப்படிங்கும்போது நஷ்டம் யாருக்கு? இந்த வாங்கின நபருக்கு நஷ்டமாகிறாரு. அப்போ அவர் போய் கேட்க முடியாது. ஏண்டாக்க ஒரு பிஸ்னஸ் வியாபாரத்தை பொறுத்தவரையிலையும் அந்த இடத்துலையே முடிச்சிடணும் அப்படின்னு நாயகம் சொல்லியிருக்காங்க. எப்போ 2 பேரும் கொடுக்கக்கூடியவரும் வாங்கினவரும் எப்போ அந்த இடத்த விட்டு பிரிஞ்சுட்டாங்களோ வியாபாரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாயகம் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டங்களையும் இமாம்கள் நம்ம கொண்டு வந்தது நோக்கம் வந்து யாரும் பாதிக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு சட்டத்தையும் சொன்னாங்க. என்னண்டாக்க, சில இடங்களில் பார்த்தோம்னாக்க குளங்கள் இருக்கு இல்லையா, குளம். இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னாக்க மீன் வளர்ப்பாங்க. இப்போ ரீசனாக சமீப காலமாக வந்துட்டு கடலில் வச்சு அந்த தொட்டி கட்டி பாத்தி மாதிரி கட்டி மீன் வளர்க்குறாங்க இல்லையா, அந்த ஊடான்லாம் வளர்க்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஊடானோ அல்லது மீனோ வளர்க்குற இடம். இந்த மீன் வளர்க்குற இடத்துல அந்த வியாபாரி ஊரில் வந்து குத்தகை கொடுவாங்க. அந்தந்த ஊர் வாசிகள் வந்து குத்தகை கேட்பாங்க, விலையை நிர்ணயிப்பாங்க. இது இந்த இடத்துல இவ்வளோ விலை போகலாம் அப்படின்னு சொல்லி நிர்ணயிப்பாங்க. அப்போ நிர்ணயிக்க போகும்போது அந்த நபர், அந்த குத்தகையை எடுத்த நபர் அந்த மீனை பாதுகாக்கணும், அந்த குளத்துக்குள்ளே உள்ள மீனை பாதுகாக்கணும். ஆனால் உள்ள என்ன மீன் இருக்குது, எந்த அளவு மீன் இருக்குது, எதுவுமே அவர் பார்க்கல, கண்ணால் பொருளை பார்க்கல. அதனால தான் வியாபாரத்தில் எந்த பொருளையும் கண்ணால் பார்க்காத வரையும் அதுக்கு விலை பேச முடியாது, அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரத்துக்குன்னு சில சட்டத்திட்டங்களை கொண்டு போகிறாங்க. அப்போ நாயகத்தினுடைய சொல்லும் அல்லாஹ்வுடைய சொல்லும் வாங்கக்கூடிய அந்த கஸ்டமர்கள் எந்த ரீதியிலும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. விற்கக்கூடிய நபர் எப்படியும் விற்பாங்க. அதனால தான் நாயகம் வியாபாரம் செய்ய போகும்போது உண்மையை சொல்லி வியாபாரம் பண்ணாங்க. இந்த இடத்துலையும் உண்மையை சொல்லி வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அளவையிலையும் நிறுவையிலையும் ஈடுபடக்கூடியவங்களை நீங்கள் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தில் பொறுப்பேற்றுள்ளீர்கள். நீங்கள் வந்து என்ன செய்யணும், உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாயம் பலர்கள் இதனால தான் அழிஞ்சு போனாங்க அப்படின்னு சொல்கிற விஷயத்த என்ன ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் வந்து திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னாக்க, நம்ம எந்த ரீதியிலையும் கஸ்டமர்கள் பாதிச்சிடக்கூடாது, அதே மாதிரி விற்கக்கூடிய வியாபாரிகள் பாதிக்கக்கூடாது. உண்மையை சொல்லணும், என்னுடைய பொருளுடைய தரம் இதுதான், இப்படித்தான் நான் என்ன வியாபாரம் பண்ண முடியும், என்னுடைய பொருளுக்கு நான் தான் விலையை நிர்ணயிக்க முடியும், நீங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்குங்க, இல்லை வேற இடத்துக்கு போகிறதா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நளினமான முறையில் பேசணும் அப்படின்னு தான் நாயகம் சொல்லி தர்றாங்க. அப்போ இந்த மாதிரி வியாபாரத்தை பார்த்துட்டு தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சில சஹாபாக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, ஈமான் கொண்டாங்க. அந்த வியாபாரத்தினுடைய நேக்கு போக்குகள், நாயகம் பேசின விதங்கள், இது எல்லாத்தையுமே அந்த சஹாபாக்கள் பார்த்தாங்க அப்படிங்கிறதும் நமக்கு கண்கூடான ஒரு விஷயமாக இருக்குது. மொத்தத்தில் அளவையிலையும் நிறுவையிலையும் மோசடி செய்யாதீங்க. அந்த வியாபாரத்தை பொறுத்தவரையிலும் தானிய வகைகளுடைய தரம் என்னவோ உண்மையான முறையில் சொல்லி வியாபாரம் செஞ்சோம்னாக்கா அதில் பரக்கத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம சில இடங்களில் வந்துட்டு இன்றைக்கி இங்கே மலேசியாவில் பொறுத்தவரையிலையும் பொருளை வாங்க போகும்போது விற்கும் போது ஒரு வார்த்தை சொல்கிறோம் இல்லையா, சைய பில்லியே சைய ஜுவால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. வாங்க போகும்போது நீங்கள் என்ன விலைக்கு கொடுக்குறீங்களோ அதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனமும் வந்து எடுத்துக்கிறேன், உங்களுடைய விலையை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது. அந்த சைய பில்லியை நான் வாங்கிக்கிட்டேன் அப்படிங்கிறது நோக்கம் வந்து அதுதான். நீங்கள் என்ன விலைக்கு கொடுக்குறீங்களோ உங்கள் பொருளை நான் மனசார ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறார், சைய ஜுவால், நானும் என்ன செஞ்சிடறேன், உங்களுக்கு மனசார விற்கிறேன். இந்த விஷயம் வந்து இமாம் ஷாஃபி கொண்டு வந்தது. விற்கிறவங்க இது சொல்லணும், இதை சொன்னா தான் அந்த வியாபாரம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இமாம் ஷாஃபி அந்த சட்டத்தை ஏற்படுத்தினது.
அந்த வியாபாரத்தினுடைய நுட்பங்களை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் கொண்டு வந்தாங்க. இமாம் ஹனஃபி எல்லா இமாமுமே வியாபாரத்தில் இப்படியெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. கரெக்டாக யார்கிட்ட போய் நிற்கிதுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் நிற்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ வெறுமனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெறுமனே தொழுகை இபாதத்தில் மட்டும் நம்மளை வற்புறுத்தி சொல்லலை. இந்த மாதிரி உலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் வாயிலாகவும் இமாம்கள் மூலமாக நமக்கு தெரிய வந்த விஷயங்கள். சஹாபாக்கள் மூலியமாக இமாம்கள் தெரிஞ்சு இமாம்கள் மூலியமாக நமக்கு இந்த விஷயங்கள் வந்திருக்குது. சரி, அடுத்து இந்த விஷயங்களில் நிர்வை அளவை பற்றி அந்த சமுதாயத்தக மக்களுக்கு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த சமுதாய மக்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கும் இதுவும் ஒரு உரையாடல் மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. ஏறத்தாழ இதுவரை நம்ம 5 நபிமார்கள் சம்பந்தமாக இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். இவங்க இப்போ நபி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி பார்க்க போது 6வது விஷயமாக நம்ம அவங்கள பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர் அடுத்த வாரம் பார்ப்போம். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கும் நம் அல்லாஹு தஆலாவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை ஏவி இருக்கிறாங்களோ அதன்படி நடக்கிறதற்கும் வல்லநாயன் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.